நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு பணம் தான் பெரிய பிரச்சனை சார். பணம் இல்லாதனால தான் வாழ்க்கையில இன்னைக்கு நொந்து போய் உட்காந்துருக்கேன், தோத்து போய் உட்காந்துருக்கேன். எனக்கு இருக்கிற திறமைக்கு பணம் மட்டும் இருந்ததுன்னா இன்னைக்கு எவ்வளோ பெரிய கோடிகளை சம்பாதிச்சிருப்பேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு, அப்படி கோடியில இருந்தவங்களும் கூட கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு திருப்பியும் பலவிதமான வழிகளில் பண வருவாயை, பொருளாதார வளர்ச்சியை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நேரம். இழந்த செல்வத்தை திரும்பி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம் சார். இது ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான். நீங்க நிறைய பெரிய சாதனைகள்லாம் பண்ண போறீங்க. அது எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான ஆரம்ப வருடமாக இந்த வருடம் இருக்கும். அதேமாரி திருமணமே ஆகல சார். திருமணம் ஆயிடும். கவலையப்படாதீங்க. அதேமாரி திருமணம் வந்து நின்னு போயிருக்கு சார். 2 வாட்டி நின்னு போன மகர ராசி என்பர்லாம் இருக்காங்க. எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு தாலி கட்டுறதுக்கு அடுத்த மாசம்னா இந்த மாசம் ஏதாவது ஒரு பிரச்சனையில நிறுத்துற மாதிரி சூழ்நிலை வந்துரும். அந்த மாதிரி நின்றவர்களுக்கும் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டதை அவங்களே பார்த்து ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அதனால சண்டைகள், சச்சரவுகள் இருக்க தான் செய்யும். அந்த நிலை மாறி சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்.